ஜப்பானில் ஃபஸ்ட்டு வந்த வெண்டிங் மிஷின் இதுதான். நார்மல் ஃபேண்டா தான், நல்லா இருக்குது. பட் கிளாஸ் பாட்டில் வச்சு சேல் பண்ணிருக்காங்க. சூப் எப்போவுமே வந்து இந்த சோபாவில் கொடுக்குற சூப் வந்து ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். பிரச்சனையில் மாட்டிக்கிட்டாங்க. பிரச்சனையில் மாட்டினா ரகட் பாய். ஹலோ, வெல்கம் பேக் கைஸ். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சந்திக்கல ரொம்ப சந்தோஷம். ஜப்பான் அப்படின்னாவே வந்து வெண்டிங் மிஷின் ரொம்பவே வந்து ஃபேமஸ். நம்ம வந்து கிட்டத்தட்ட ஒரு 1.5 வருஷம் 2 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஜப்பான் வெண்டிங் மிஷின்ஸ் பற்றி ஒரு வீடியோ போட்டிருந்தோம். கிட்டத்தட்ட ஜப்பானில் இருக்கிற ஒரு 20 டைப் ஆஃப் வெண்டிங் மிஷின்ஸ், வெரைட்டி ஆஃப் வெண்டிங் மிஷின்ஸ் வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணி அதில் என்னென்ன பொருள்லாம் சேல் பண்ணுறாங்க அப்படின்னு உங்களுக்கு காட்டியிருப்போம். இன்றைக்கி வந்து வெண்டிங் மிஷின் பார்க் அப்படின்னு ஒரு பிளேஸ் இருக்குது, அங்கே தான் வந்திருக்கோம். இந்த வெண்டிங் மிஷின் பார்க் எங்கே இருக்குது அப்படின்னா கனகாவா ப்ரிஃபெக்சரில் சகாமியாரா அப்படிங்கிற பிளேஸில் இருக்குது. சகாமியாரா ஸ்டேஷன்லேருந்து பஸ் ஏறி வந்தோம்னா ஒரு 20 மினிட்ஸ் ட்ராவல் பண்ணி வந்தோம்னா இந்த வெண்டிங் மிஷின் பார்க் இருக்குது. இந்த வெண்டிங் மிஷின் பார்க்கில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து 80-90 வெண்டிங் மிஷின்ஸ்க்கும் மேலே இருக்குது. 1961 தான் வந்து ஜப்பானில் ஃபஸ்ட்டு வந்து வெண்டிங் மிஷின் கொண்டு வந்தாங்க. அந்த 1960s கொண்டு வந்த வெண்டிங் மிஷின் கூட இங்கே இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இங்கே இருக்கிற வெண்டிங் மிஷின்ஸ் எல்லாத்தையும் வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம். ஜஸ்ட் வெண்டிங் மிஷின் பார்க் அப்படின்னு நினச்சி தான் இங்கே வந்தோம். கிட்டத்தட்ட இங்கே பார்த்தீங்கன்னா வந்து நூற்றுக்கணக்கான கார் இருக்குது. அவ்வளோ பேர் வந்து இங்கே வந்து இந்த வெண்டிங் மிஷின் பார்க்கில் வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு சாப்பிட்டுட்டு இருக்காங்க. இந்த வெண்டிங் மிஷின் பார்க்கில் என்னென்ன வெண்டிங் மிஷின்லாம் இருக்குது, என்னென்ன ஃபுட்லாம் வந்து சேல் பண்ணிருக்காங்க, அதே மாதிரி ஒவ்வொரு வெண்டிங் மிஷின் வந்து ரொம்ப பழைய காலத்து மிஷின்ஸ்லாம் இருக்குது. அது எல்லாமே வந்து ஒர்க் ஆகிட்டு இருக்கா இல்லையா அப்படிங்கிற விஷயத்தையும் எல்லாமே வந்து இந்த பார்க்கில் போய் நம்ம வந்து பார்ப்போம். இந்த வீடியோவில் இந்த வெண்டிங் மிஷின் பார்க்கை ஃபுல்லாக சுற்றி பார்க்க போகிறோம். அப்படியே என் கூட நீங்களும் வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணுங்கள். வாங்க உள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு ஒரு ரவுண்டு ஃபுல்லாக வெண்டிங் மிஷின் என்ன இருக்குன்னு பார்த்துட்டு வந்துடுவோம். ஃபுல்லாக ஒரு ரவுண்டு பார்த்துட்டு அதுக்கடுத்து என்னென்ன வெண்டிங் மிஷினில் என்னென்ன வாங்கலாம் அப்படின்னு டிசைட் பண்ணலாம். ஃபஸ்ட்டு வந்து உதோன் வெண்டிங் மிஷின் இருக்குது. அடுத்து ராமெனோட வெண்டிங் மிஷின் இருக்குது. ஹான்பர்கர் வெண்டிங் மிஷின் இருக்குது. சாண்ட்விட்ஜ், டோஸ்ட்டு சாண்ட்விச் வெண்டிங் மிஷினு. ஆக்சுவலி இதெல்லாம் லைட் எரியலை, ஒர்க் ஆகுதா இல்லையாங்கிறது டவுட்டு தான். நம்ம நெக்ஸ்ட் ரவுண்டு வரப்போ வந்து வேணால் ட்ரை பண்ணுவோம். இது வந்து உதோன் சோபா தான். ஜாப்பனீஸ் நூடுல்ஸு, ட்ரிங்க்ஸ் வெண்டிங் மிஷின். இதெல்லாம் ரொம்ப பழசு போல். கேனில் வந்து ட்ரிங்க்ஸ் மட்டும் இல்லாமல் ஃப்ரூட்ஸுமே வந்து சேல் பண்ணிருக்காங்க. கட் பண்ணி ப்ராசஸ் பண்ண ஃப்ரூட்ஸு கேனில் போட்டு சேல் பண்ணிருக்காங்க வெண்டிங் மிஷினில். நட்ஸ் இருக்குது, க்ரீம் இருக்குது, பிஸ்கட்ஸ்லாம் இருக்குது. கப் நூடுல்ஸ் வெண்டிங் மிஷினு. நம்ம இதுக்கு முன்னாடி கப் நூடுல் மியூசியம் போனப்போ வந்து கப் நூடுல் வெண்டிங் மிஷின் அங்கேயும் பார்த்துருப்போம். அதே மாதிரி டிசைனில் தான் இருக்குது. கப் நூடுல் மியூசியமோட வீடியோ நீங்கள் பார்க்கலைன்னா அந்த வீடியோவும் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தரேன். அதில் கப் நூடுல் எப்படி மேனுஃபேக்சர் பண்ணுறாங்க, அது என்னென்ன ப்ராசஸ் இருக்குது, எப்போலேருந்து யூஸ் பண்ணுறாங்க, என்னென்ன வெரைட்டி இருக்குது அப்படின்னு ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம். முடிஞ்ச அந்த வீடியோ கூட பாருங்கள், லிங்க் தரேன். ஜப்பானில் ஃபஸ்ட்டு வந்த வெண்டிங் மிஷின் இதுதான். 1961 கொக்கோ கோலா அவங்களோட கிளாஸ் பாட்டில் இருக்கும் பாருங்களேன். உள்ளே பாருங்கள், கிளாஸ் பாட்டிலில் இருக்கும். இந்த மாதிரி கிளாஸ் பாட்டில் ஃபஸ்ட்டு வந்து கிளாஸ் பாட்டிலில் தான் வந்து கொக்கோ கோலா கொண்டு வந்தாங்க. 1967 அப்புறம் தான் வந்து கிளாஸ் பாட்டிலேருந்து கேனில் வெண்டிங் மிஷின் சேல் பண்ண ஆரம்பித்தாங்க கோலா. அதுக்கடுத்து தான் எல்லா கம்பெனியும் வந்து வெண்டிங் மிஷின் கொண்டு வந்தாங்க. இது அசாகி வந்து இங்கே பீர் கம்பெனி. ஸோ அவங்களோட ஆல்கஹால் ட்ரிங்க்ஸ் எல்லாமே வந்து இதில் சேல் பண்ணிருக்காங்க. இது நூடுலோட வெண்டிங் மிஷின் தான். மிசோ சூப்பில் நூடுல் செஞ்சு தருவாங்க. கரே நூடுல்ஸு, கரே ரைஸோட வெண்டிங் மிஷின் இருக்குது. இது டைப் ஆஃப் காஃபி வெண்டிங் மிஷினு. கக்கிகொரி, அந்த ஐஸை வந்து ரொம்ப பவுட்ராக்கி அதில் மேலே க்ரீம் ஊற்றி சாப்பிடுவாங்க, அந்த வெண்டிங் மிஷின். உதோன் சோபா. இந்த ஒமிக்குஜிங்கிற விஷயம் வந்து சாப்பிட்ற ஐட்டமோ இல்லை குடிக்கிற ஐட்டமோ இல்லை. ஒமிக்குஜிங்கிறது நம்மளோட லக் எப்படி இருக்குது அப்படின்ட்டு இங்கே இருக்கிற ஷிந்தோயிசம் கோயிலையும் புத்திசம் கோயிலையும் இருக்கும். நம்ம அசாகுசா டெம்பிள் போனப்போ ஒமிக்குஜி யூஸ் பண்ணியிருந்தோம். ஒமிக்குஜி எடுத்து நம்மளோட லக் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்துருந்தோம். அந்த வீடியோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன்லேயும் ஐகான்லேயும் தரேன், செக் பண்ணுங்கள். அதுக்கடுத்து கோலா பாருங்கள், எவ்வளோ பெரிய பாட்டில் இருக்குது. 1 லிட்டர் பாட்டில் இருக்குது.
ஆக்சுவலி இப்போதைக்கு இது சேலில் இல்லை, சும்மா வந்து டிஸ்பிளேல வச்சுருக்காங்க. இதெல்லாம் வந்து சேலில் இருக்குது. இங்கே எழுதியிருக்காங்க இப்போதைக்கு இது மேனுஃபேக்சரிங் இல்லைன்ட்டு. சாஹான் மாதிரி இருக்குது, அதுக்கடுத்து வேஃபர்ஸ் இருக்குது, அப்புறம் யாக்கினிக்கு தக்கோயாக்கி இருக்குது. இந்த மாதிரி ஃபுட் ஐட்டம்ஸ் எல்லாம் நிறைய இருக்குது. நெக்ஸ்ட் வந்து இது வந்து பாப்கார்ன் வெண்டிங் மிஷினு. ஒர்க் ஆகுதா இல்லையான்னு தெரில, காசு போட்டு முடிச்சிட்டு இருக்கு பாப்பா.今コインに入れましたか？浮かない？はい。何よろしいですか？サルト。நெக்ஸ்ட் இந்த 2 வெண்டிங் மிஷின் ரொம்ப கலர்ஃபுல்லாக இருக்குது. ஏன்னா ஃபுட்டுமே வந்து கலர்ஃபுல்லாக சேல் பண்ணிருக்காங்க போல். சிக்கன் வெரைட்டி இருக்குது, கியோசா இருக்குது, ராமன் கூட இருக்குது. இதுலேயே சிக்கன் இருக்குது, ராமன் இருக்குது. ஐஸ்கிரீம் வெண்டிங் மிஷின், எக்கச்சக்க வெண்டிங் மிஷின் இருக்குது. அதில் நிறைய வெண்டிங் மிஷின் வந்து ஒர்க் ஆகலை. நாங்களும் பார்த்துட்டு இருந்தோம். நிறைய குழந்தைங்க வந்து காசை போட்டு அழுத்திக்கிட்டே இருந்தாங்க, எதுவுமே வந்து ஒர்க் ஆகலை. இன்னும் உள்ளேயும் வந்து நிறைய வெண்டிங் மிஷின் இருக்குது. இங்கே கொஞ்சம் இருட்டாக இருக்குது, ஃபேஸ் தெரியாதுன்னு நினைக்கிறேன். இருந்தாலும் வெண்டிங் மிஷினை மட்டும் கவர் பண்ணிட்டு நம்ம உள்ளே போவோம். குடம் மட்டும் சேல் பண்ணிருக்காங்க பாருங்கள், அம்ப்ரெல்லா வெண்டிங் மிஷின். நம்ம வெண்டிங் மிஷின்னா இதுதான் இருக்கும் அப்படின்ட்டு நம்ம வந்து ஒரு யோசனையில் இருப்போம். நம்ம இந்தியாவில் இருந்தப்போ ஜப்பானில் வெண்டிங் மிஷின் இருக்குது அப்படின்னா நார்மலாக வந்து ட்ரிங்க்ஸு சேல் பண்ணிருப்பாங்க, சிகரெட்ஸு சேல் பண்ணிருப்பாங்க, இப்படி தான் நம்ம நினச்சோம். ஆனால் இங்கே வந்து பார்த்தா தான் தெரியுது, நம்ம எதிர்பார்க்காத நிறைய விஷயங்கள் சேல் பண்ணிருக்காங்க. பேட்ரி, அம்ப்ரெல்லா, மாஸ்க்கு, அப்புறம் சாக்லேட், இங்கே பாருங்கள் ஜுவல்லு, யோசிக்கவே முடியாத பொருள் எல்லாமே இங்கே வெண்டிங் மிஷின் வச்சு சேல் பண்ணிருக்காங்க. இன்னும் இந்த சைடு நிறைய வெண்டிங் மிஷின் இருக்குது. இதில் என்னென்னலாம் சேல் பண்ணிருக்காங்க அப்படின்னு நம்ம ஒரு ரவுண்டு போய் பார்ப்போம். இது ஃபுல்லாக வந்து ஸ்நாக்ஸ் இருக்குது. வெண்டிங் மிஷினில் ஒரு வருஷத்துக்கு வந்து இங்கே ஜப்பானில் எவ்வளோ சேல் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2016 மட்டும் 2 ட்ரில்லியன் எண்ணுக்கு வந்து வெண்டிங் மிஷினில் வந்து வியாபாரம் நடந்திருக்கு. 2 ட்ரில்லியன் எண். ட்ரிங்க்ஸ் இருக்குது பாருங்கள், பனானா, ஆரஞ்சு, அதாவது ஜூஸ் இருக்குது. டப்பாவில் வச்சு, பிளாஸ்டிக்கில் டப்பாவில் வச்சு சேல் பண்ணுறாங்க. எங்கே பாரு டாய்ஸு, கார்லாம் இருக்குது, பெரிய பெரிய கார்லாம் இருக்குது. 2600 காரு. பேட்ரி, நான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பேசியிருப்பேன்ல, பேட்ரிக்கு வெண்டிங் மிஷின் இருக்குன்ட்டு. மிட்சுபிஷி பேட்டரியோட வெண்டிங் மிஷின். கப்பு ஐஸு கப் ஐஸு வந்து பாருங்கள், கப் ஐஸு. கேமராவோட ஃபில்ம் மட்டும் சேல் பண்ணிருக்காங்க.出てます？大丈夫？何時 YouTube？ チャンネルの名前は Life in Japan。 Life in Japan。 Life in Japan。 Thank you。 OK。 チャンネル登録しとく。ありがとうございます。ありがとうございます。高評価。バイバイ。バイバイ。ப்ரொமோட் நம்ம தான் பண்ணணும் நம்ம சேனலுக்கு. இப்படிலாம் பேச மாட்டானுங்க அவ்வளோ சீக்கிரம் வந்து ஜாப்பனீஸ் குழந்தைங்க. இவனுக்கு கொஞ்சம் ஃபன்னாக இருக்கானுங்க. கேரமல் இருக்கு, வேற என்ன இருக்கு, ஷியோ சால்ட் இருக்கு, சால்ட் ஃப்ளேவர், பார்பிக்யூ ஃப்ளேவர். இது வந்து கேன்ல பிரெட் இருக்கும், பான் கேன்பாங்க. ஆமா, கேன்ல வச்சிருக்காங்க. சோ நம்ம வந்து இது ஃப்ரெஷா ரெடி ஆகி தருவோம் நினைக்கிறேன். 150 செகண்ட்ஸ், ஆல்மோஸ்ட் 2 மினிட்ஸ் சிவா. 3 நிமிஷம் ஆகும் போலயே. பாரு என்ன இதுன்னு பாரு. சுகோயினே. எங்க என்கிட்ட கொடுங்க. இதெல்லாம் இங்க பாருங்க, ஓபன் பண்றதுக்கு ஈஸியா இருக்கு பாருங்க. ஓப்பன் பண்ணுறதுக்கு ஈஸியாக கொடுத்துருக்காங்க. ஆனால் சைஸ் ஃப்ரெஷ்ஷாக இருக்குது பாப்கார்னு. ஸோ இது வந்து கண்டிப்பாக ரெடிமேடு கிடையாது, ஃப்ரெஷ்ஷாக தான் வந்து ரெடி பண்ணி தராங்க. சாப்பிடுவாங்க. சேஸ். வாவ், நல்லா இருக்கு. என்ன ஃப்ளேவர் ஆர்டர் பண்ணீங்க? கேரமல். யூஸ்வலாக கேரமல்னா ப்ரௌன் கலரில் இருக்கும். டேஸ்ட் பட் குவான்டிட்டி பார்த்தீங்களா, எவ்வளோ குவான்டிட்டி இருக்கு பாரு, 350 எண் தான். ஆனால் உண்மையாட்டு சொல்லணும்னா டேஸ்ட் வந்து நம்ம வெளியே வாங்குறதோட கொஞ்சம் டேஸ்ட் கம்மியாக தான் இருக்குது. ஏன்னா கொஞ்சம் வந்து சால்ட் கொஞ்சம் கம்மியாக இருக்குது, ஸ்வீட்னஸ் அதிகமாக இருக்குது. கேரமல் வேறு இந்த சால்ட் ஃப்ளேவர் தான் இதுதான் உங்களுக்கு. ஓப்பன் பண்ணியாச்சு. ஃபேண்டா சியர்ஸ். நார்மல் ஃபேண்டா தான், நல்லா இருக்குது.
பட் கிளாஸ் பாட்டில் வச்சு சேல் பண்ணிருக்காங்க. இதுக்கு முன்னாடி ஃபேண்டா கேனில் எடுத்து நிறைய குடிச்சிருக்கோம். கிளாஸ் பாட்டிலில் ஃபஸ்ட் டைம் நம்ம ஊரில் குடிக்கிற மாதிரி கிளாஸ் பாட்டிலில் அந்த ஒரு ஃபீல் தருது. கடைசியாக வந்துருச்சு வெளியே. இவங்க மட்டும்தான் எடுக்கும். ரொம்ப நேரம் போராட்டத்துக்கு அப்புறம் ஒரு ஸ்விங்கம் மட்டும் தான் கிடச்சிருக்கு. வேறு எதுவுமே எதுவும் கிடைக்கல. எல்லாம் ஸ்டாக் ஃபில் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ நிறைய வெண்டிங் மிஷினில் ஸ்டாக் இல்லை. நாங்களும் ட்ரை பண்ணி பார்க்குறோம். நிறைய இது கிடைக்கல. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஸ்டாக் வந்து இது ஃபில் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இங்கே ஃபில் பண்ணதுக்கப்புறம் தான் ட்ரை பண்ணி பார்க்கணும். ஸோ இங்கே நீங்களே பாருங்கள் எவ்வளோ க்ரௌட் அப்படின்னு சொல்லிட்டு. இங்கே வாங்கி இங்கே தான் ஆஹா அப்புறம் புகை வருது. இங்கே பார்த்தலாம் ரைஸ் வந்து வச்சுருக்காங்க. ரைஸ் கீழே வச்சுருக்காங்க. இந்த பவுல் தான் ஃபில் பண்ணிட்டு இருக்காங்க. ஓகே, இப்போ இந்த கரை ரைஸ் வெண்டிங் மிஷினை வந்து ட்ரை பண்ணலாம். இப்போ தான் வந்து ஃபில் பண்ணாங்க, அதனால் கண்டிப்பாக இருக்குன்ற நம்பிக்கையில் தான் எடுக்கிறோம். 500ன்னு இந்த கரை ட்ரை பண்ண போகிறோம். 1 2 3 4 5. எது கஷ்டப்பட்டு இதே ஒன்று எடுத்துக்கலாம் ப்ரோ. அது தவறான செயல். 27 செகண்ட்ஸு டோட்டலாக. ஆக்சுவலி இது வெறும் பேப்பர் தான். ஓகே, நல்லா இருக்குடா வாசனை. எபி இருக்குது, எபிக்கு காளான் இருக்க மாதிரி இருக்கு. மஷ்ரூம் இருக்குது. தக்காளி அதிகமாக போட்டுருக்காங்க. டொமேட்டோ கறி மாதிரி இருக்கு. நல்லா இருக்கு. மச்சான் இங்க வா. அது எப்படி? எப்படி இருக்கு? நல்லா தான் இருக்கு. வாங்க வாங்க வா. நம்ம கோகோ கறி மாதிரியே இருக்கு லைட்டா. கோகோ கறியில் டொமேட்டோ இதில் கொஞ்சம் அதிகமாக போட்டிருக்க மாதிரி எனக்கு ஒரு ஃபீலு. அண்ணா புரோட்டாஸ் கூட தான் இருக்குன்னு நினைக்கிறேன். ஆமாம், இப்போதான் சிக்கன் ரைஸ் பவுல் சாப்பிட்டோம். சாப்பிட்டு முடிச்சுட்டு நாங்கள் நெக்ஸ்ட் வெண்டிங் மிஷின் போகிறப்போ மீட் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு இந்த கப் நூடுல்லாம் ட்ரை பண்ணுவோம். எங்கடா காசு போடுறது? இங்கே விழுந்துருச்சா? வெளியே கடையில் வாங்கியிருந்தா 100 ரூபா தான். இங்கே 150ன்னு வாங்கியிருக்கோம். இன்னும் இதுவும் காரில் போட வேண்டியதுதான். ஹாட் வாட்டர் வரல, இல்லைன்னா இங்கேயே சாப்பிட்றலாம். ஸோ அது ஆக்சுவலி எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா, காயினை போட்டு நம்ம செலக்ட் பண்ணுறத விட லக்கியாக ஸ்பின் பண்ணி விட்டோம்னா அது எந்த நம்பரில் வந்து நிற்குதோ அதுக்கேற்ற மாதிரி வந்து ஃப்ரீ ப்ரைஸ் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ட்ரை பண்ணலாம். பட் ஆனால் என்ன சொல்கிறது, ஸ்டாக் இல்லை. காயின் ரிட்டர்ன் ஆயிடுது. நீ போட்ட காசு எப்பயோ கீழே விழுந்துருச்சுடா. என்னடா அது பித்தலாட்டமாக இருக்குது? இல்லையே. ஆமாண்டா, இங்கே விழுந்துருச்சுடா. எந்த வெண்டிங் மிஷின்லையுமே பார்த்தீங்கன்னா சரக்கு கிடையாது. சரக்கு காலி ஆயிடுச்சு. இல்லடா, வரலடா. அந்த அளவுக்கு கிரௌட் நீங்க பாத்துப்பீங்க. நாங்க வந்ததுல இருந்து எல்லாரும் எடுத்துட்டு போயிட்டாங்க. எங்களுக்கு எதுவுமே கிடையாது. பிரச்சனையில மாட்டினா ரெக்கட் பாய். ஒரு 100 போட்டு இந்த விசிட் வந்து பார்த்தீங்கன்னா சரி எங்க வரலையா? விசிட் தூக்கிட்டு போறான். வேணாம் அது மாதிரிலாம் பண்ணாதீங்கப்பா. சும்மா இல்லை, காசு போட்டிருக்கோங்க. ஃபேண்டா வேணாண்டா, கோக்குறா மண்டையா. இங்கே இருக்கு பாரு கோக்கு, உள்ள வச்சு எடுத்துன்னு போயிடு. ஆக மொத்தம் பயங்கர கலாட்டாவா இருக்கு. இது எப்படி வரும்? இது வராது. இப்ப 100 போட்டா தானே வரும் அடுத்து. சரி வேணா விடு. நமக்கு வாய்த்தது ஃபேண்டா மட்டுமே. இப்பதான் வாங்கிட்டு யாருக்கும் பிடிக்கிறோம்னாங்க, திரும்ப இதே வாங்கி ஒர்க் ஆகுதோ? நல்லா ஒர்க் ஆயிடுச்சு மச்சான். சூடு பண்ணிருக்கு இப்போ. சூடா இருக்கா? காட்டிடு மச்சான். ரொம்ப சூடா இருக்கு.
இந்த ஃபிஷ்ஷோட ஸ்மெல்லு தெரியுது. ஆக்சுவலாக ஃபிஷ் கட்லெட் இது. ஃபிஷ் கட்ஸ் தான் போட்டிருக்காங்க. ஸோ எப்படி இருக்குது, டேஸ்ட் எப்படி இருக்குது, நல்லா இருக்கா பர்கரோடது வெண்டிங் மிஷின் ஓரளவுக்கு இருக்குது. ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்ல முடியாது, ஓகே அப்படிங்கிற அளவுக்கு இருக்குது. ரேட்டிங் 10க்கு 10க்கு ஒரு 6. நான் 6 கொடுப்பேன். நீ 3யா? பன் ரொம்ப சாஃப்டா இருக்கு. பட் கட்லெட் வந்து டேஸ்டியா இருக்கு. நீங்கள் ஃபிஷ்ஷை ட்ரை பண்ணுவீங்களா? அது 10க்கு ஒரு 4-5 தரலாம். 4-5. நெக்ஸ்ட் வந்து நம்ம உதோன் எடுக்க போகிறோம். உதோனில் வந்து டெம்பரா உதோன் தான் இருக்குது, ஒரே வெரைட்டி தான் இருக்குது. ஸோ 300 போட்டு ஒரு உதோன் எடுத்துருவோம். $23 seconds. சில்லி ஃப்ளேக்ஸ் இதையும் போடுறீங்களா? என்ன பண்ற? சும்மா இதெல்லாம் என்கிட்ட கொடுத்துட்டு போயிட்டா கையில். இல்ல எனக்கு பிடிக்காது. மீட் இருக்கா? இல்ல மீட் கிடையாது. இதுக்கு பேர் என்னதுன்னு தெரியல. இது ஃப்ரூட்ஸ் தான். இல்ல எக் தான் இது. நல்லா சூடா இருக்கு. இது உதோன் கிடையாது, சோபா அது. சும்மா வீட் நூடுல்ஸ் தான் அது. வீட்டு ஃபுல்லாக வீட்டாக தான் இருக்கும். ஸோ டேஸ்ட் வந்து பிளெயின் டேஸ்ட் தான். இதில் ஃப்ளேவர்ஸ் எதுவுமே இல்லை, ஏன்னா எல்லாமே ஸ்டாக் இல்லை. பார்த்து ஸ்டாக் இல்லை, பிளெயின் இதுதான். கடையில் சாப்பிட்ற மாதிரி தான் இருக்குது. இங்கே நடையில் இருந்து இது சாப்பிட்டாலும் இது மாதிரி தான் இருக்கும். சோபா நார்மல் டேஸ்ட் தான். அதான் ஃப்ளேவர்ஸ் எதுவும் இல்லை. சூப் எப்போவுமே வந்து இந்த சோபாவில் கொடுக்குற சூப் வந்து ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். ஆனால் ரேட்டிங் எவ்வளோ கொடுப்பீங்க? 10க்கு வந்து 6 கொடுக்குறீங்களா? ஏன்னா ஃப்ளேவர்ஸ் எதுவும் இல்லை, ரொம்ப பிளெயினாக இருக்குது. ஓகே. ஸோ டேஸ்ட் வந்து அந்தளவுக்கு சொல்கிற மாதிரி இல்லை. பட் கடையில் இது பிளெயின் சொன்னோம்னா இது மாதிரி தான் இருக்கும். நான் ரேட்டிங் எவ்வளோ கொடுப்பேன்னா ஒரு 10க்கு ஒரு 5 கொடுக்கலாம். 5. ஆமாம், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குன்னு சொல்ல முடியாது, ஓரளவுக்கு பரவாயில்ல. டக்குன்னு நீங்கள் போயிட்டுருக்கிறவங்க டக்குன்னு சாப்பிட்டு கிளம்பணும்னு நினைக்கிறவங்களுக்கு ஓகே தான். எஸ், இந்த வெண்டிங் மிஷின் பார்க்கில் இருக்கிற எல்லா மிஷினும் வந்து நம்ம சுற்றி பார்த்துட்டோம். அதில் கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு 80-90 மிஷினுக்கு மேலே அதிகமாக இருக்குது. அதில் ஒர்க்கிங் கண்டிஷனில் இருக்கிறதுன்னு பார்த்தோம்னா ஒரு 40 மிஷின். பாதி மிஷினுக்கு வந்து ஒர்க்கிங்கில் இருக்குது, மீதி பாதி பார்த்திங்கன்னா வந்து அதில் வந்து ஒரு 20-25 மிஷின் வந்து ஒர்க்கிங்லே இல்லை. இன்னொரு 20 மிஷின் பார்த்திங்கன்னா வந்து அதில் எந்த பொருளுமே வந்து இல்லை. எது போட்டாலுமே வந்து ஆல்ரெடி சோல்ட் அவுட் அப்படிங்கிற மாதிரி தான் காட்டிகிட்ருக்கு. ஸோ இருந்த வெண்டிங் மிஷினில் கிட்டத்தட்ட ஒரு 10 வெண்டிங் மிஷினில் நம்ம ட்ரை பண்ணோம். அதில் வந்து உதோன் நூடுல்ஸ் வாங்கி சாப்பிட்டோம், உதோனில் சோபா நூடுல்ஸ், அதுக்கடுத்து வந்து பர்கர் வாங்கினோம், அதுக்கடுத்து பாப்கார்ன், அப்புறம் ட்ரிங்க்ஸு, இந்த மாதிரி நிறைய வந்து வாங்கி ட்ரை பண்ணோம். இந்த பிளேஸில் பார்த்திங்கன்னா வந்து ஒரு டூரிஸ்ட் ஸ்பாட்டு மாதிரி கிட்டத்தட்ட ஒரு 100-150 கார் வந்து இந்த இடத்துல சுற்றி வந்து நின்றுருக்கு. அவ்வளோ பேர் வந்து இங்கே ட்ரை பண்ணுறாங்க. நிறைய பேர்கிட்ட பேசணும், அவங்களுமே வந்து ஃபஸ்ட் டைம் தான் இங்கே வராங்க அப்படின்னு சொன்னாங்க. இந்த பிளேஸ் வந்து பார்த்திங்கன்னா நான் ஒரு 2-3 இயர்ஸ்க்கு முன்னாடி யூடியூப்பில் வீடியோவும் வந்து பார்த்தேன். அப்போது வந்து சரி இந்த பிளேஸ் நம்ம எப்போயாவது டோக்கியோ வந்தோம்னா போகலாம் அப்படிங்கிற ஒரு ஞாபகத்தில் இருந்தேன். லாஸ்ட்டாக வந்து ஒரு 1 மந்த்துக்கு முன்னாடி இந்த வழியாக வந்து நான் போனேன் ஃப்ரெண்டோட. அப்போ தான் திடீர்னு பார்த்தேன் இங்கே தான் இருக்குது அப்படின்னு நமக்கு தெரிஞ்சு. நம்ம வீட்டிலேருந்து கிட்ட தான் இது, கிட்டத்தட்ட நான் இருக்கிற வீட்டிலேருந்து ஒரு 20 கிலோமீட்டர் தான். ஸோ அதனால் இந்த டைம் வந்து எனக்கு இங்கே வர சான்ஸ் கிடச்சி கண்டிப்பாக போய் வீடியோ பண்ணணுன்ட்டு தான் வந்து இந்த டைம் வந்து பண்ணிட்டேன். ஸோ கண்டிப்பாக வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். எனக்கு ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு. நான் எதிர்பார்க்காத நிறைய வெண்டிங் மிஷின்ஸ்லாம் இருந்துச்சு. ஸோ அதெல்லாம் பார்த்ததில் உங்களுக்கு காட்டினதில் ரொம்ப சந்தோஷம். நீ பார்த்த வெண்டிங் மிஷினில் எது உனக்கு வந்து ரொம்ப சர்ப்ரைசிங்காக இருந்துச்சு? இப்போ இதெல்லாம் சேல் பண்ணுறாங்களே அப்படிங்கிற அளவுக்கு ஏதாவது உனக்கு தோணுச்சா? எனக்கு கரே ரைஸ் வந்து சர்ப்ரைசிங்காக இருந்துச்சு. ஓகே. அப்புறம் பர்கர் வந்து சர்ப்ரைசிங்காக இருந்துச்சு. பீஸா வெண்டிங் மிஷினில் கூட வேறு இடத்துல இருக்குது, இந்த இடத்துல இல்லை. வெண்டிங் மிஷின்ஸ்லாம் நிறையா இருக்குது. அது சோல் அவுட் ஆக அவங்க ரீஃபில் பண்ணி வைக்கலாம், அது பண்ண மாட்டாங்க. நிறைய வெண்டிங் மிஷினில் வந்து ரீஃபில் பண்ணாமல் சோல்ட் அவுட்லேயே இருக்குது. ஸோ அது ஒரு குறையாக சொல்லலாம். நிறைய மிஷின் வந்து ரன்னிங்லேயும் இல்லை, அது ஒன்று. அப்புறம் 1960s இருந்து இருந்த வெண்டிங் மிஷின்ஸ்லாம் கூட இங்கே இருக்குது அப்படின்னு படித்து பார்த்தால தெரிஞ்சு. ரொம்ப பழைய காலத்து மிஷின் எல்லாமே வந்து இங்கே இருக்குது. ரொம்ப புதுசுமே வந்து வெளியெல்லாம் வச்சுருக்காங்க. ஸோ அது வந்து புது வெண்டிங் மிஷின்ஸ் இருக்குது. ஸோ அவ்வளோதான், நாங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணதை உங்களுக்கு வீடியோ மூலிமா வந்து காட்டியிருக்கோம். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி நிறைய பேருக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் மீட் பண்ணலாம். பை கைஸ். Life in Japan, in Tamil, வேறு கேட்டாரே சும்மா அதிர்திரே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.